கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஹெலிகாப்டரில் வந்திறங்கி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொண்ட நிலையில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் தரிசனம் செய்த பிரதமர் மோடிக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை. பிரகதீஸ்வரருக்கு தீபாராதனை காட்டி மனமுருக வழிபட்ட பிரதமர். பிரதமர் முன்பு திருமுறை மற்றும் திருப்புகழ் பாடிய 40 ஓதுவார்கள். பக்தி பரவசத்துடன் மெய்மறந்து கேட்டு ரசித்த பிரதமர் மோடி. இசையமைப்பாளர் இளையராஜா குழுவினர் பாடிய நான் கடவுள் படத்தின் பாடலை கேட்டு மனமுருகிய பிரதமர் மோடி எழுந்து நின்று கைத்தட்டி சோழர்களின் பெருமை கூறும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி தமிழர்களின் வரலாறுகளை ஆர்வமுடன் கேட்டறிந்தார். ராஜேந்திர சோழனின் நினைவாக அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. சாகித்ய அகாடமி பதிப்பித்துள்ள தேவாரம் பற்றிய புத்தகமும் வெளியீடு. இந்த நாணயம் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் வணக்கம் சோழ மண்டலம் என தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க என்ற திருவாசக பாடலை பாடி பரவசம். வணக்கம் சோழ மண்டலம், நம சிவாய் வாழ்தா நாதன் தாள் வாழ்தா இமை பொழுதம் ஏன நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்தா. பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக சிவனிடம் வேண்டுதலை முன்வைத்ததாக பிரதமர் மோடி பேச்சு. 1000 ஆண்டுகளை நிறைவு செய்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் செய்த பெரும் பேறு கிடைத்துவிட்டதாகவும் நெகிழ்ச்சி. இன்றைய இந்திய ஜனநாயகத்தின் பிறப்பிடமாய் சோழர்களின் குடவோலை முறை திகழ்ந்தது. சோழர்களின் காலகட்டம் இந்தியர்களின் பொற்காலம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். பிரிட்டனுக்கு சோழராட்சி முன்னோடி எனவும் புகழாரம். வரும் காலங்களில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலை நிறுவப்படும். முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழரின் பாரம்பரியமான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவியவர் பிரதமர் மோடி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்றவர் என்றும் பெருமிதம். பிரதமர் மோடி பங்கேற்ற ஆடி திருவாதிரை விழா மேடையில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சிவசங்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.
அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் டிஸ்சார்ஜ். வீடு திரும்பிய முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அக்கறையுடன் நலம் விசாரித்த அனைவருக்கும் நன்றி என முதல்வர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி. சிறப்பான சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினருக்கும் நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் ஸ்டாலின் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை கருத்து. மருத்துவமனையில் இருந்து ஆய்வு செய்யும் முதல்வர் 4 ஆண்டுகள் செய்த சாதனைகளை பட்டியலிட வேண்டும் என்று வலியுறுத்தல். தைலாபுரம் தோட்டத்தில் போர்ட் ஃபார்வர்டிங் மெத்தட் மூலம் பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஹேக் செய்யப்பட்டதாக தகவல். சைபர் கிரைம் காவல்துறை உயரதிகாரிகளின் அறிவுரைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை 6 நாட்களில் ஒழித்துவிட முடியும் என ஸ்ரீபெரும்புதூரில் நடைபயணம் மேற்கொண்ட அன்புமணி பேச்சு. காவல்துறைக்கு தெரியாமல் போதைப் பொருட்களை விற்க முடியுமா என்றும் கேள்வி. சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது ஒரே நபரா என போலீசார் விசாரணை. பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று தொடங்குகிறது விவாதம். மத்திய அரசு தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் முக்கிய தலைவர்கள் பேசுகிறார்கள். காங்கிரஸ் மக்களவை எம்பிக்கள் அனைவரும் 3 நாட்கள் தவறாமல் நாடாளுமன்றம் வர வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதம் நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் கொறடா உத்தரவு. சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் சென்னை திரும்பியதால் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்ற வாகனங்கள். இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் நாளை மறுநாள் விண்ணில் ஏவ ஏற்பாடு தயார். மேகம், மழை என எந்த சூழலிலும் புகைப்படம் எடுக்கக்கூடிய செயற்கைக்கோள் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம். நோய்வாய்ப்பட்டு சிரமப்படும் தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி. மருத்துவர்கள் மூலம் கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என கால்நடைத்துறை அரசாணை. பீகாரில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியல் இறுதியானது அல்ல. ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 1 வரை அரசியல் கட்சிகள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வார் மானசா தேவி கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழப்பு. 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி சேவை நிறுவனமான TCS 12,000 பணியாளர்களை நீக்க உள்ளதாக அறிவிப்பு. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக விளக்கம். காசாவில் நாள்தோறும் 10 மணி நேரம் தாக்குதலை நிறுத்துவதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஜோர்டானும் ஐக்கிய அரபு அமீரகமும் வான்வழியில் உதவிப் பொருட்களை போடுவதற்கு ஏதுவாக அறிவிப்பு.
தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர மலேசியாவில் இன்று அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்து முடிவு. இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையிலான மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டி டிரா. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. மான்செஸ்டர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் சதம் விளாசி அசத்தல். இக்கட்டான சூழலில் களமிறங்கிய ஆல்ரவுண்டர்கள் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தரும் அதிரடி சதம். காயம் காரணமாக இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ரிஷப் பண்ட் விலகல். தமிழ்நாட்டைச் சேர்ந்த என் ஜெகதீசன் அணியில் சேர்ப்பு. மகளிர் உலகக்கோப்பை செஸ் ஃபைனலில் இந்திய வீராங்கனைகள் திவ்யா தேஷ்முக், கோனேரு ஹம்பி இடையே 2வது சுற்றும் டிராவில் முடிந்தது. வெற்றியை தீர்மானிக்கும் டை பிரேக்கர் சுற்று இன்று நடைபெற உள்ளதால் எகிரும் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 75,000 கன அடியில் இருந்து 1,00,000 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ள தடுப்பு பணிகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அரக்கோணத்தில் இருந்து 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் திருச்சி மற்றும் ஈரோடு விரைந்தனர். மேட்டூர் மற்றும் பவானி சாகர் அணைகளில் இருந்து உபரிநீர் திறக்கப்பட்டதால் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் புனித நீராட தடை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் வெள்ளம் பாய்ந்தோடுவதால் கரையோர மக்கள் வெளியேற அறிவுறுத்தல். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக உள்ள காரணத்தால் தயவு செய்து முகாமுக்கு செல்லுமாறு. குடியிருப்புகளை நீர் சூழ்ந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்புகள் துண்டிப்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்த மல்லை சத்யா. உண்ணாவிரதம் உடல் நலத்திற்கு நல்லது, இருக்கச் சொல்லுங்கள் என துரை வைகோ விமர்சனம். குட்கா சோதனை என்ற பெயரில் கடைகளுக்குள் புகுந்து போலீசார் துன்புறுத்துவதாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றச்சாட்டு. போலீசாரின் அத்துமீறல் தொடர்ந்தால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. விண்வெளி பயணத்தை சுபான்சு சுக்லா வெற்றிகரமாக முடித்து திரும்பியிருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். யுனெஸ்கோ பாரம்பரிய நினைவு சின்னமாக செஞ்சி கோட்டை அறிவிக்கப்பட்டிருப்பதற்கும் வாழ்த்து. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 4 பேர் சுட்டுக் கொலை. சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் உள்ளிட்டவை பறிமுதல். துருக்கி நாட்டின் காராபுக் மாகாணத்தில் பயங்கர காட்டுத்தீ. வெப்ப அலை மற்றும் பலமான காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதால் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம்.
தொடர் கனமழையால் சீனாவின் பெய்ஜிங், ஹெய்பெய், ஷாங்ஷி உள்ளிட்ட மாகாணங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. 17 ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஜெர்மனியின் பிபராஜ் நகர் அருகே பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்து. 3 பயணிகள் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. இஸ்ரேல் துறைமுகங்களுடன் தொடர்பு வைத்துள்ள அனைத்து கப்பல்களையும் தாக்குவோம் என ஏமனின் ஹவுத்தி அமைப்பு மிரட்டல். தாக்காமல் இருக்க காசாவில் இஸ்ரேலின் படையெடுப்புக்கு எதிராக உலக நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படத்தின் முதல் பாடல் வெளியீடு. ஜிவி பிரகாஷ் இசையில் வெளியான பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. ஹோசூர் அருகே டெம்போவில் நூதன முறையில் 710 கிலோ குட்கா கடத்திய 2 பேர் கைது. பெங்களூருவில் வீட்டை காலி செய்துவிட்டு வருவது போல் பீரோவில் குட்காவை அடைத்து தமிழகத்திற்கு கடத்தியது அம்பலம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நகை வாங்குவது போல் நாடகமாடி 1 கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு. நான்கு பெண்களை கைது செய்து வெள்ளி பொருட்களை மீட்ட காவல்துறை. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் 8 நாட்களாக நடந்து வந்த சாரல் திருவிழா நிறைவு. இறுதி நாளில் தடை நீக்கப்பட்டதால் லேசர் ஷோவில் மிளர்ந்த அருவியில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.